ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் வித் மகேஸ்வரி. இன்றைக்கி கிட்ஸ்லாம் ஸ்கூலுக்கு போன பிறகு நான் செய்த வேலையை தாங்க வீடியோவை எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் வேலை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லேட் எடுத்து என்னென்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எழுதி வச்சுக்கிட்டேங்க. எழுதி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும். என்னென்ன வேலை இருக்கோ நம்ம அவ்வளோத்தையும் எழுதிட்டு கடை நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதனால் எடுத்தோன்னே எழுதி வச்சுக்கோங்க. அந்த ஸ்லேட்டு சும்மா தான் இருக்குது. அதனால் நான் ஸ்லேட்டில் எழுதியிருக்கேன். நீங்கள் நோட்டில் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அதுவே ஒரு 48% நிறைவடைஞ்சிருவாங்க. அதனால் எல்லோரும் எழுதி வச்சுட்டு வேலை பாருங்கள், சீக்கிரம் செஞ்சுருவீங்க. நெக்ஸ்ட்டு நான் முதல்ல துணியை துவைக்க போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி வாஷிங் மிஷினில் போட்டேங்க. வாஷிங் மிஷின் அது பாட்டில் துவைச்சிட்ருக்கோம். நம்ம நிற்க வேண்டாம். துண்டு இதெல்லாம் பொருளாக கிடந்துச்சு. சரி, ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் எல்லாம் போட்டு போயிட்டாங்க, நம்ம போக போக சொல்லிக்கலாம், இப்போ சின்ன பிள்ளைங்க தானே அப்படின்ட்டு எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லி அங்கங்கே கிடக்கிற பொருளை எடுத்தாவே கொஞ்சம் வீடு நீட்டாயிருங்க. இன்றைக்கி இந்த ஒரு இடத்த க்ளீன் பண்ணால் போதும். அப்போனா நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். எல்லா இடத்தையும் மொத்தமாக போட்டு க்ளீன் பண்ணோம்னா நேராகும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ரூமை மட்டும் க்ளீன் பண்ணணும்னு சொல்லி க்ளீன் பண்ணி ஆரம்பித்தாச்சு. தலைவாணி போர்வை எல்லாம் கட்டில் அப்படியே மடித்து வச்சுட்டு போயிட்டாங்க. சரி, நம்ம அதை எடுத்து பெட்டியில் வைப்போம் அப்படின்னு சொல்லி இந்த பெட்டியில் தாங்க வச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த பெட்டி என்ன பெட்டின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்ரு வாங்கின பெட்டிங்க. இந்த பெட்டி நல்லா பெரிய பெட்டியாக இருந்ததால் தலைவாணி இதில் வச்சாச்சு. இதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் இன்னொரு ஆர்கனைசர் நான் தேடிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆர்கனைசர் தெரிஞ்சிச்சு, தலைவாணி போர்வைக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நான் வாங்கணும். அப்புறம் இந்த ஓப்பன் செல்ஃபாக இருக்கிறதுனால அதுக்கு தக்கன நான் ஆர்கனைசர் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கிடச்சா நம்ம வாங்கி வைக்கணும்னு. அப்புறம் இதில் போர்வை தலைவாணி எல்லாமே அடுக்கி வச்சாச்சு. இப்போதைக்கு இது நீட்டாக இருக்குது. இந்த பெட்டி இப்போதைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம தூர போடாமல் இப்படி ரீசைக்கிள் பண்ணிக்கலான்னு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ஃபேனும் க்ளீன் பண்ணணுங்க. ரொம்ப தூசியாக இருக்குது. தூசி நம்ம உள்றதுனால சைனஸ், இந்த அலர்ஜி, அடுக்கு தும்மல் மாதிரி இப்படி வருது. அதனால் நம்ம இந்த தூசியெல்லாம் தொடச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தூசியாக இருந்ததுனால இதை இன்றைக்கி க்ளீன் பண்ணணும்னு சொல்லி இந்த ஃபேனும் அந்த ரூமும் தான் இன்றைக்கி க்ளீனிங் அப்படின்னு வச்சுட்டு ஃபேனை நல்லா க்ளீன் பண்ணணும்னு சொல்லி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு விம் லிக்யூடும் சோடாப்பு, வினிகர் இது எல்லாமே கலந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. நல்லா தடவி பார்த்தாவே நல்லா பளபளப்பாக இருக்குங்க. க்ளீன் பண்ணாவே அந்த பொருள் ஒரு அழகு தான் கொடுக்கு. சூப்பராக இருந்துச்சு ஃபேனு. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டிலில் கிடக்கிற பொருள்லாம் எடுத்து வச்சிரும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிட்ருக்காங்க. யாராவது இப்போ வராங்க அப்படின்னு சொன்னால் இதான் மின் பக்கம். அதனால் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னா கொஞ்சம் க்ளீனாக நீட்டாக இருக்கும். நம்ம அதுக்கு பிறகு கூட கிச்சனில் போய் வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற பொருள்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். அந்தந்த இடத்துல பொருளை வச்சாவே அது நீட்டாகிடுது. அதனால் அந்த பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு டிவிக்கிட்டேயும் பிள்ளைங்க ஒரே பொருளை விளையாட்டு சாமான், அப்புறம் கல்யாண வீட்டு போய் இந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் அவங்க செஞ்ச ஆக்டிவிட்டிக்குள்ளே எல்லாமே போட்டிருந்தாங்க. அதனால் அதையும் க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னொன்று, நம்ம மனசும் மூளையும் தாங்க காரணம். நம்ம நினச்சோம்னா வேலை செஞ்சிடுவோம். நம்ம மனசும் மூளையும் நினைக்கலன்னா நம்ம வேலை செய்ய மாட்டோம். உடம்புக்கே சரியில்லைனாலும் வேலை செய்ய தோணாது. அப்புறம் இன்றைக்கி செய்ய வேண்டாம் நாளைக்கு செய்வோம் அப்படின்னு தள்ளி போட்டாலும் நம்மளுக்கு வேலை செய்ய தோணாது. அதனால் நம்ம செய்யணும்னு நினச்சோம்னா செஞ்சிடும். அதனால் அதை தொடர்ந்து செஞ்சனாவே வீடு க்ளீனாக இருக்கும். அதோட பெனிஃபிட்டே அப்போ தாங்க கிடைக்கும். ஃபேனில் உள்ள தூசிலாம் அப்படியே கீழே கொஞ்சமாக உளுந்து கிடந்துச்சு. சரி, அதெல்லாம் நம்ம பெருக்கி தள்ளிடுவோம். நம்ம வீடையே க்ளீனாக பெருக்கி வெளியே தள்ளிட்டோம்னா பார்க்க நீட்டாயிரும் அப்படின்னு சொல்லி பெருக்கிட்டு தான் இருக்கேன். இதே எங்கள் பாப்பா எல்லோரும் இருந்தாங்கன்னா இந்த மாதிரிலாம் ஃபேன் தொடச்சிட்டு இருக்க முடியாதுங்க. அவங்களாம் ஸ்கூல் போன பிறகு தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி க்ளீன் பண்ணியாச்சு. இன்றைக்கி எப்படியோ நான் இந்த ஃபேனை தொடச்சிடணும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இல்லைன்னா இது தள்ளி போயிட்டே இருக்கும். அதனால் நம்ம எப்போதும் ஒரு வேலையை செய்யணும்னு தொடங்கிட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம பிரேக் எடுத்துக்கலாம். ஒரு தண்ணி எதுவும் இடையில தண்ணி தவிச்சா குடிச்சிக்கலாம். இல்லை நம்மளுக்கு எதுவும் பழம் எதுவும் சாப்பிடணும் அப்படின்னாலும் இடையிடையே நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தெம்பாக இருந்தால் தானே வேலை பார்க்க முடியும். அதனால் உங்களுக்கு ஒரு பசி எது எடுத்தாலும் தண்ணி குடிச்சிக்கோங்க. அதுக்கு மேலே எதுவும் சாப்பிடணும்னு தோணினாலும் ஏதாவது இடையில ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிட்டுக்கோங்க. இது விளையாட்சாமாங்க. இந்த ஷூ பாக்ஸ் பெட்டியில் தான் போட்டு வச்சேன். மொத்தமாக அதில் போட்டால் வேணுங்கிறத விளையாடுவாங்கன்னு ஆசைப்பட்டு வாங்குவாங்க. ஆனால் விளையாடவே மாட்டாங்க. இப்படி தான் உங்கள் கிட்ஸும் இருப்பாங்களான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அந்த இடமே நல்லா நீட்டாக க்ளீன் ஆகிட்டு கொஞ்சம் காஞ்ச துணி இருந்துச்சு, அதை மடிச்சிருவோன்னு சொல்லி மடிச்சிட்டு இருந்தேன். இதுக்கு இடையில நான் துணி துவைக்க போட்ட துணியும் துவைச்சாச்சுங்க. அதையும் நான் காய போட்டாச்சு. காய போட்டு அதுக்கு பிறகு இந்த துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு
நெக்ஸ்ட்டு கிச்சனை அதுக்கு பிறகு போய் க்ளீன் பண்ணணும். இப்போதைக்கு இந்த துணியை மட்டும் நான் மடித்து வச்சிட்டேன்னா இந்த இடமே நம்மளுக்கு க்ளீனாக ஆயிரும் அப்படின்னு முடித்து வச்சுக்கிட்டு இருக்கேன். உங்கள் வீட்டு கிட்ஸும் இப்படி தான் இருப்பாங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். விளையாட்டு ஜாமான் வாங்குற அன்னைக்கு 2 நாளைக்கு விளையாடுவாங்க. அதுக்கு பிறகு அதை பார்க்கவே மாட்டாங்க. அந்த விளையாட்டே விளையாடாமல் இருப்பாங்க. இப்படி தான் உங்கள் கிட்ஸும் இருப்பாங்களா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு வழியாக எல்லா வேலையும் இந்த பக்கம் எல்லா வேலையும் முடிஞ்சிட்டுங்க. இனிமேல் இதை மடித்து வச்சுட்டு கிச்சனை தான் நான் க்ளீன் பண்ண போகணும். கிச்சனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படி தாங்க அவங்க ஸ்கூல் போன பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். சின்ன கவுண்டர் டாப் தான், அதனால் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் உடனே அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லி அந்தந்த பொருளை அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கினா நம்ம குப்பை ஒதுங்கிரும் அப்படின்னு சொல்லி அவ்வளோத்தையும் பெருக்கிட்டுருக்கேன். இதெல்லாம் எடுத்து முதல்ல வெளியே போட்டுட்டாவே நம்மளுக்கு கொஞ்சம் க்ளீன் ஆயிரும் இந்த பக்கம். அதனால் அதுக்கப்புறம் அவ்வளோத்தையும் நீட்டாக பெருக்கி எடுத்துகிட்டு பாத்திரம் எல்லாம் எனக்கு பக்கத்து ரூமில் தான் அதில் போட்டு சிங்கில் பாத்திரம் தேய்க்க போகணும். அதுக்கு இடையில நம்மளுக்கு சோறு பொங்கிருக்கு. நான் கொஞ்சமாக தான் பாப்பாவுக்கு சோறு பொங்குவேன். எங்களுக்கு மதியம் தான் நாங்கள் சோறு பொங்குவோம். சூடாக சாப்பிடலாம், ஆறி போயிடும் காலையிலே அப்படின்னு சொல்லி மதியம் தான் சூடாக பொங்குவோம். அதனால் கொஞ்சம் சோறு நம்ம அது பாட்டில் அது கொதிச்சிட்ருக்கோம். நம்ம பாட்டில் நம்ம பாத்திரம் தேய்க்கலாம் அப்படின்ட்டு நான் உலைய போட்டேன். அது கொதிச்சிக்கிட்டு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம தேய்ச்சிட்டோம்னா 2 வேலையாக முடிஞ்சிடும். இல்லைன்னா அதுக்கிட்டே நின்ன மாதிரி இருக்கும். மற்ற வேலைனாலும் நிற்கலாம், இது வெந்துக்கிட்டு தானே இருக்கணும். அதனால் அந்த இது கொதிச்சிட்டு கிடக்கட்டும், நம்ம பாத்திரம் அதுக்குள்ளே தேய்ச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பாத்திரம்லாம் தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே சாதம் வெந்துட்டுங்க. உடனே சாதமும் வடித்தாச்சு. லன்ச் டைமும் வந்துட்டு நான் இப்போ எழுதி வச்ச வேலை பூரா நான் முடிச்சிட்டேங்க. அந்த மாதிரி நீங்களும் எழுதி வச்சு வேலையை முடிங்க. இது சிலவங்க நினைப்பாங்க, ஏன் எழுதி வச்சா தான் வேலையே முடிக்க முடியுமா, இல்லைன்னா முடிக்க முடியாதா அப்படின்னு நினைப்பாங்க. அதுவும் கரெக்டு தாங்க. ஆனால் அது இப்போ நிறைய வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அதை நம்ம என்னென்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கிளியராக எழுதி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் அதை பார்க்கும்போதே. அப்போ நம்ம கடகடன்னு வேலையை செஞ்சு முடிச்சிடலாம். எந்த வேலை செய்யணும்னு குழம்பிட்டு இருக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், கிச்சனே நீட்டாக அழகாக கிளியராக ஆயிட்டில். இந்த மாதிரி நம்ம வேலையை செஞ்சோம்னா நம்மளுக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். அப்போ இன்றைக்கி அவ்வளோ வேலையும் முடிச்சிட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். அதனால் நீங்களும் இதே மாதிரி எழுதி வச்சுட்டு என்னென்ன வேலை முடிக்கிங்களோ அதை டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. இன்னும் 2 வேலை தான் இருக்குது, இன்னும் 1 வேலை தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் செய்து முடிச்சிருவீங்க. இது உங்களையே நீங்கள் மோட்டிவேஷன் பண்ண மாதிரி இருக்கும். நம்மளை யாரும் மோட்டிவேஷன் பண்ண வேண்டாம், நம்மளே மோட்டிவேஷன் பண்ணிக்கலாம். அதனால் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. குட் பாய், டேக் கேர். உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. இது பிடிச்சிருந்தா வேலையே செய்ய முடியலங்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.